ஜிஎஸ்டி விகிதங்களை 2 அடுக்குகளாக குறைக்க அமைச்சர்கள் குழு ஒப்புதல். மருந்து, ஜவுளி, காலனி, டிவி, வாகனங்களின் விலை குறைய வாய்ப்பு. முதல்வரின் காலை உணவு திட்டம் வரும் 26ஆம் தேதி முதல் விரிவாக்கம். நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களும் பயனடைவர். நமது ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், ஒரே அரசியல் எதிரி திமுக தான். தவேகாவின் 2வது மாநில மாநாட்டில் விஜய் திட்டவட்டம். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு குறித்து திமுக அரசுக்கு அடுக்கடுக்கான கேள்வியை முன்வைத்த விஜய், முதல்வர் மு.க. ஸ்டாலினை அப்பா அல்ல அங்கிள் என்றும் குறிப்பிட்டு பேச்சு. படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். மதுரை மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக சாடிய விஜய், பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தது மக்களுக்கு நல்லது செய்யவா அல்லது இஸ்லாமியர்களுக்கு சதி செய்யவா எனவும் கேள்வி. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? தாமரை இலையில் தண்ணீரே ஒட்டாது, தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவார்கள்? பாஜக குறித்து விமர்சித்த தவேக தலைவர் விஜய். தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? மாநாட்டில் எம்ஜிஆர் கட் அவுட்டை தொடர்ந்து எம்ஜிஆர் பாடலையும் கையில் எடுத்த விஜய், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என பாடல் பாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்திய விஜய். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். ஆர்வ மிகுதியில் கேலரிகளில் இருந்து ரேம்ப் வாக் மேடையில் தாவி குதித்த 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள். 10 அடி இடைவெளி, 8 அடி உயர இரும்பு தடுப்புகளில் தாவி குதித்த தொண்டர்கள். ரேம்ப் வாக் மேடையில் விஜயை கண்டு உணர்ச்சி பெருக்குடன் மாறிய தொண்டர்கள். பெருகிய அன்பு வெள்ளத்தை கண்டு ஆனந்தத்தில் கண் கலங்கிய விஜய். தவேக மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து சென்றவர் உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு. மாநாட்டில் மூச்சு திணறல் ஏற்பட்ட இளைஞரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். திமுக தலைவர்களை திட்டினால்தான் முதல்வராக முடியும் என விஜய் நினைப்பதாக டிகேஎஸ் இளங்கோவன் விமர்சனம். நினைப்புதான் பிழைப்பை கெடுக்கும் என்றும் பேட்டி. மக்களோடு பழகி, மக்களிடம் சென்று, மக்களுக்காக போராடி, மக்களுக்காக பேசி முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. தேர்தலில் நாமினேஷன் ஃபைல் பண்ணோன்னா நம்ம முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறார் அவர். இந்த நினைப்பு தான் அவர் பழப்ப கெடுக்க போகுது.
கட்சி தொடங்கியவுடன் ஆட்சிக்கு வர முடியாது என விஜய்க்கு பதிலடி கொடுத்த பழனிசாமி. அதிமுக யாருடைய கையில் இருக்கிறது என சிலர் அறியாமையில் பேசுவதாகவும் பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? முதல்வர் அமைச்சர்களின் பதவியை பறிக்க வழி செய்யும் சட்ட மசோதாவை திமுக எதிர்க்கும். சென்னையில் நடந்த ரகுமான் கான் நூல் வெளியீட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவங்களை பதவி நீக்கம் செய்ய ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்கள், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள். வகுப்பு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்படி கடுமையாக எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம். அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கின் தடை உத்தரவு வாபஸ். உத்தரவை திரும்ப பெற்றது சென்னை உயர்நீதிமன்றம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை தமிழகம் வருகை. நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்கிறார். புதுப்பெண் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் கைதான கணவர், மாமனார், மாமியாருக்கு ஜாமீன். காவல் நிலையத்தில் மூவரும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என உயர்நீதிமன்றம் நிபந்தனை. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேறியது. கடும் அமளிக்கு இடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். ரஷ்ய அதிபர் புட்டினுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. இந்தியாவுக்கு அமெரிக்கா கூடுதல் வரி விதித்த நிலையில் முக்கியத்துவம் பெற்ற சந்திப்பு.